எதை எதை விட்டு ஒருவர் விலகுகிறாரோ அது அதனால் ஏற்படும் துன்பங்களையும் விட்டு விலகுகிறார். விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. நீ நல்லவன் என்றால் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் அந்த நன்மைகளே உனக்கு கவசமாகும். எல்லோரிடமும் சம அன்பு கொள்ளுதல் மிக மிக கடுமையான ஓர் ஒழுக்கமாகும். இந்த ஒழுக்கமின்றி இறைவனை சேர்வது மிக மிக கடினம். துணிவு உங்களை உழைப்பில் உயர வைக்கும். பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும். எதிர்பார்த்து வரும் பாசத்தில் ஆனந்தம் வெகுநாள் எதிர்பார்த்தது கிடைக்காத போது உண்மை வெளியேறும், நீடிக்காது. கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம். பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவு மருந்து, எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி. அழகிய காட்சியை தேடாதீர்கள், காணும் காட்சியை அழகாய் மாற்ற முயற்சி செய்யுங்கள். வாழ்வானது அழகாகும்.